அதிமுக ஆட்சியில் இனி உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுமக்களுக்கு அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பொங்கல் தொகுப்புடன் இனி ஆண்டுதோறும் 1000 வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளார். அதிமுகவின் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அதில் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2,000 வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனது முதல் மற்றும் 2ஆம் கட்ட வாக்குறுதிகளை கடந்த சில வாரங்களுக்கு முன்பே வெளியிட்டது. இந்த நிலையில் 3ஆம் கட்ட அறிவிப்புகள் இன்று வெளியானது. அதில் ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி ஏறிவிட்டது என்றும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறியுள்ளார். எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து உள்ளவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படும். மேலும் மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாயில் இருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் 300 யூனிட்டில் இருந்து 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டில் இருந்து 1,400 யூனிட்டாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும், நகர பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அதிரடியாக பல திட்டங்களை இன்று அறிவித்துள்ளார். ஏற்கனவே திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் பெண்களுக்கு என்று மகளிர் உரிமை தொகையை ஆளாளுக்கு உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சியில் 10,000 கருணை தொகை வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக அதிமுக அலைன்ஸுக்கு வரும்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சோ இந்த டைம். 2016 விழுகும்னு கலைஞர் சொன்னாரு. 10 வருஷம் கழிச்சு அது நடந்துருச்சோ? பழம் 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? அழுகிரும். அதனால இன்றைய 2016 கலைஞர் எதிர்பார்த்த அந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணியில 2.5%, 2.5% ரஃபா தான் வாக்கு வாங்கினாங்க. அது கூட ஒரு அது எப்ப திரு விஜயகாந்த் அவர்களே முதலமைச்சர் என்று முன்னிறுத்தப்பட்ட பொழுதே அவர்கள் பெற்ற வாக்கு. ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அவருக்கு அவருடைய பெயரில் அவர் மீது அபிமானம் கொண்டவர்கள் குறைந்தபட்சம் 25% வாக்குகளை அவர் பெற வேண்டும். அதுக்கு மேலதான் மற்ற கூட்டணி கட்சிகள். ஆனால் அன்றைக்கு திரு விஜயகாந்த் அவர்களுக்கே விழுந்த வாக்குகள் வெறும் 2.5%. 2016 அந்த பழம் இன்றைக்கு இத்து போன பழம், அழுகின பழம், அதாவது உபயோகப்படாத ஒரு பழமாகத்தான் இருக்கு. அது பால்ல விழுந்து பால் கெட்டு போயிடுச்சு. அதுல வேற பிரேம்லதா சொல்றாங்க தேன் கலந்த பால் அப்படின்னு. அது தேன் கலந்தாலும் சரி, அது கலந்த பால் கெட்டு போயிடும். இப்ப சிவராத்திரி அன்னைக்கு கூட நம்ம பார்த்திருப்போம். நீங்க கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஈசா யோகால எஸ்பி வேலுமணி பக்கத்திலே தான் அவங்க இருந்தாங்க. எல்முருகன் இணையமைச்சர் இருந்தாரு. இப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இவங்க அதிமுக கூட்டணிக்கு போறாங்கன்னு சொன்னாங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த ட்விஸ்டுக்கு என்ன சார்? பல முரண்கள் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 2021 அவர்களது வாக்கு சதவீதம் வெறும் 0.40%. அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா 2 லட்சம் ஓட்டு. 2 லட்சம் ஓட்டுங்க. 2.5 கோடி இல்லை, 5 கோடி ஓட்டுன்னு நீங்க கணக்கெடுத்துக்கிட்டீங்கன்னா 1% 5 லட்சம் ஓட்டு. 4.4னா 2 லட்சம் ஓட்டு தான்
அவங்களோட ஒரு தொகுதி ஒரு தொகுதிக்கு 10,000க்கு ஒரு கம்மியான தொகுதியோட ஓட்டு அவ்வளவுதான். ஒரு தொகுதியில 2 லட்சம் ஓட்டு இருக்கு. இவ்வளவுதான் அவர்கள் வந்து பெற்றிருக்கிறாங்க. ஒன்று. திமுகவை பொறுத்த வரைக்கும் இதுவரை அவர்கள் பிரகடனப்படுத்தி கொண்டது என்ன? நாங்கள் பதவிக்காக இல்லை, நம்பர் ஆஃப் சீட் எண்ணிக்கைக்காக நாங்கள் இல்லை, ஒரு கொள்கை கூட்டணி, மதவாத சக்தியை எதிர்த்து நிற்கிற, மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு கொள்கை ரீதியாக நாங்கள் அணி திரண்டு இருக்கிறோம். இதனை அவங்க கட்டமைத்தது. ஆனால் தேமுதிக அப்படி கொள்கை ரீதியாக இணைந்தவர்களா? டெண்டர் விடுறது மட்டும்தான் பாக்கி. ஓப்பன் டெண்டர் கால்ஃபார் பண்ணி ஹையஸ்ட் பிட் டிக்ளரேஷன் மட்டும்தான் பாக்கி. டெண்டருங்கிறப்ப பணம் கொடுக்கணும், ஒரு முதலீடு போடணும். அந்த முதலீடுங்கிற சீட்டா இல்லை வேற எதுமா? நான் அவங்கள கொச்சைப்படுத்த விரும்பல. அதான் டெண்டர் விடுறது மட்டும்தான் பாக்கி. அடுத்து சென்ற சில நாட்களுக்கு முன்பு தான் கோவையில் வச்சு ஈசா யோகா மையத்தில் மத்திய இராணுவ அமைச்சர் எல் முருகன், திரு வேலுமணி இவர்களை எல்லாம் சந்தித்து, வேலுமணி கூட இருந்து ஃபோட்டோலாம் எடுத்து சமூக வலைதளங்களில் அதிமுகவோடு கூட்டணி உறுதி என்கிற தகவல் வந்தது. ஆனால் இன்னைக்கு பிரேமலதா என்ன சொல்கிறாங்க? ஜனவரி 9ஆம் தேதியே டிசைட் பண்ணிட்டோம், எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் திமுகவோட போகலான்னு. அப்படியே நீங்கள் மற்றவர்களோடு அதிமுகவோட பயணிக்கிறோம், விஜயோட போகலாமா போட்டு ரெண்டு பக்கம் பேரம் பேசுறது மிக ஒரு தவறான அரசியல் முன் உதாரணம். இது ஒரு அரசியல் வியாபாரம். விஜயகாந்தோட ஆன்மா மன்னிக்காது தேமுதிக அந்த நிலைப்பாடு எடுத்ததுக்குன்னு பாஜக தரப்புலேருந்து விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, விஜயகாந்த் ஆன்மா அது கூட விடுங்க, அது நம்முடைய நம்பிக்கை. தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாக்களிக்க மாட்டார்கள். இதுவரை சரியாக கூட்டணியை கட்டமைத்த திரு ஸ்டாலின் காங்கிரஸை பழிவாங்க வேண்டும், காங்கிரஸுக்கு ஒரு செக் வைக்கணும், அவர்களுக்கு ஒரு பயம் காட்டணும், அல்லது அவர்களை வெளியேற்றுவதற்கு கூட தயாராக இருக்கிறோம், எங்கள் கூட்டணிக்கு வர்றாங்க என்பதை காட்டுகிற விதமாக புள்ளி, அதாவது 1% கீழே 0.5% கீழே இருக்கிற கட்சியை காமிச்சு 4-5% இருக்கிற காங்கிரஸை கையாளலாம் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் நினைத்தால் அது தவறு. இப்பவே திமுக காரர்கள் இணையதளத்தில் என்ன எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா, விருதுநகருக்கு ஒரு கேண்டிடேட் கிடைச்சிட்டாரு விஜய் பிரபாகரன் அப்படிங்கிற விஷயத்தை திமுக என்ன ஒரு கேண்டிடேட் கூட விருதுநகருக்கு இல்லாத ஒரு நிலையில் அவங்க இருந்தாங்களா என்ன? அதாவது நல்லா போச்சு. ஆனால் இவர்களது இந்த 5,000 ரூபாய் கொடுத்தாங்க பாருங்க, அதெல்லாம் நிச்சயமா நான் மற்றவர்களை போல அதை குறைச்சி நான் மதிப்பிடலை. அதன் மூலமாக ஒரு 4-5, அதாவது தமிழ்நாடு முழுக்க ஒரு 25 லட்சம் வாக்குகள் அவர்களுக்கு கூட கிடைக்கும். இந்த 5,000 ரூபாய் கொடுக்கலன்னா அது திமுக கூட்டணிக்கு வந்திருக்காது. இது கொடுத்ததுனால திமுக கூட்டணிக்கு அது வரும். ஆனால் 25 லட்சம்ங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இல்லை. நிச்சயமா. அதாவது நம்ம அதுல சில நெகட்டிவ் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை ஏறிடுச்சு, கடனை வாங்கித்தான் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி கடன் அன்புமணி. பலனாளிகள் என்ன பார்ப்பாங்க? எனக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.